அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவிலே பார்க்க இருப்பது திருவம்பாவையின் மகத்துவம் பற்றி. நாம் சென்ற பதிவிலே திருவம்பாவை பாடல்கள் எப்படி சைவ சித்தாந்தத்தின் கருப்பொருளை விளக்குகிறது என்பதை, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது எப்படி பேரின்பப் பெருவாழ்வை பெறுவது, இறைவனோடு எப்படி இரண்டர கலப்பது என்பது பற்றி திருவம்பாவை கூறும் கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்ந்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி மிம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் என்பாவாய். இவ்வாறு வீடு வீடாகச் சென்று பெண்களை துயிரெழுப்பி அழைத்து கொண்டு பொய்கை கரைக்குச் செல்வதும், எல்லோரும் பொய்கையிலே நீராடுவதும், உள்ளம் உருக இறைவனை வாழ்த்தி பாடுவதுமான பல்வேறு நிகழ்வுகளை அழகியதோர் நாடகம் போல் அமைத்திருப்பது திருவம்பாவை பாடலின் சிறப்பாகும். கன்னிப் பெண்கள் நொன்பிருந்து இறைவனை பாடி பரவி தம்மைப் போலவே இறைபக்தி கொண்ட நல்ல கணவனையும் நலமான வாழ்க்கையையும் இறைவனிடம் கேட்பது திருவம்பாவை பாடல்களின் வெளிப்படையான கருத்து. பக்குவப்படாத ஆன்மாக்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களோடு சேர வேண்டும். மும்மலங்கள் நீங்க வேண்டும். காலங்களை கடந்த இறைவனின் பாதார விந்தங்களை தேட வேண்டும். பேரின்ப பெருவாழ்வை நாட வேண்டும். இறைவனோடு இரண்டர கூட வேண்டும் என்பதுவே திருவம்பாவையின் உள்நின்று ஒளிர்கின்ற உயரிய தத்துவ கருத்தாகும். மேலும் அப்பர் சுவாமிகள் இறைவனை இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதிக் காட்டொணாதே என்று பாடியருளினார். அதைத்தான் மாணிக்க வாசகப் பெருமானும் இறைவனின் பெருமையை எவராலும் எவற்றாலும் அளவிட முடியாதது என்பதை ஒரு பாடல் மூலம் எடுத்துரைக்கின்றார். பாதாளம் ஏழிடும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் என்று. கீழேழு உலகங்களுக்கும் கீழே சொற்களில் அடங்கிச் சொல்ல முடியாத அளவு தன்மையதாய் உள்ளவை இறைவனின் மலர் போன்ற திருவடிகள். மேலேயுள்ள பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மேலே முடிவிடமாய் இருப்பது மலர் சூடிய அவனது திருமுடி. அவன் ஓருடல் கொண்டவனல்ல, ஒருபாதி பெண்ணுருவமாய் அன்னையின் வடிவாக அர்த்தநாரீஸ்வர உருவத்தை கொண்டவன் என்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.